राधे कृष्ण। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। மகாத்மாக்களுடைய சங்கம் விசேஷமானது. மகாத்மாக்களுடைய ஒரு கிருபா கடாட்சம் கிடைச்சுடுத்து அப்படின்னா மரம் செடி கொடியிலேருந்து மிருகங்கள்லேருந்து யாரா இருந்தாலுமே சத்கதி அடைஞ்சிடுவார்கள். அது மகாத்மாக்களுடைய பந்துத்துவம் நமக்கு கிடைச்சுடுத்து அப்படின்னா அவர்களை பத்தி நாம சொல்லணுமா அப்படின்னு தான் பெரியவாள்லாம் கேட்கிறா. அந்த பலம்தான் அழகா கோவிந்தர் ஆச்சரியமா பெரிய திருமலை நம்பிகளை ஆசிரிச்சுட்டார். அதி விசேஷம் இந்த பிரயத்தனம் பாருங்க, மகாத்மாக்களுடைய பிரயத்தனம். எத்தனை தடவை அவரோட வயசான காலத்துல பெரிய திருமலை நம்பிகள் திருப்பதிலேந்து ஒவ்வொரு தடவையும் நடந்து காளஹஸ்தி போய் கோவிந்தருக்காக காத்திருந்து இந்த மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை போய் மூணாவது தடவை தான் கோவிந்தர் இவரோட வரார். அத காளஹஸ்திநாதனும் சந்தோஷமா ஏத்துக்கிறார். அவ்வளவு அழகா அவரே சொல்லிட்டார், காளஹஸ்திநாதனே சொல்லிட்டார், காளஹஸ்தீஸ்வரரே சொல்லிட்டார். இவர் கொஞ்ச நாள் காசியில வாசம் பண்ணணும்னு நினைச்சார். எனக்கும் அவரிடத்துல பூஜை வாங்கிக்கணும், பூஜை அவர் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. அதனாலே இவ்வளவு நாள் நம்ம இடத்துல இருந்தார். அவர் நாராயண பக்தர், அதனாலே அவர் எனக்கு பூஜை பண்ணது எனக்கு பரம பாக்கியம் அப்படின்னு விட்டார் சிவபெருமான். அதனால காளஹஸ்தியில இருக்கக்கூடிய அந்த கோவில் நிர்வாகிகள்லாம் ஒத்துனுட்டா. சரி, காளஹஸ்தீஸ்வரரே சொல்லிட்டார், இவ்வளவு நாள் இவர் பூஜை பண்ணாரே பரம சந்தோஷம் அப்படின்னு ஏற்றுனுட்டார். அழகா பெரிய திருமலை நம்பிகள் கோவிந்தர் அழிச்சுண்டு வந்து திருமலைக்கு வந்து அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்சார். பெரிய திருமலை நம்பிகள் கோவிந்தருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். இதுல என்ன ஆச்சரியம்னா, பெரிய நம்பிகள் எந்த ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தை சொல்லி அத ராமானுஜர் கேட்டு இது எழுதினது யார், அவரை நான் பார்க்க முடியுமான்னு போனாரோ அதே ஆளவந்தாருடைய அதே ஸ்தோத்திர ரத்ன ஸ்லோகம்தான் எம்பார் கோவிந்தரும் அழகா பெரிய திருமலை நம்பிகளிடத்துல ஈடுபட்டார். அப்ப ஆச்சாரிய புருஷர்கள் மகாத்மாக்களுடைய அந்த வாக்கு பலம் பார்த்துக்கோங்க. அவ எழுதின ஸ்தோத்திரங்களை நாம வாசிச்சோம் அப்படின்னா அதுவே நம்ம வாழ்க்கையில பெரிய மாறுதலை கொண்டு வரும். அழகா கோவிந்தர் பெரிய திருமலை நம்பிகளை ஆச்சாரியனா ஏத்தண்டு மாமன் மருமான்ற உறவில்லை, ஆச்சாரியன் சிஷ்யன்ற உறவு. அழகா பெரிய திருமலை நம்பிகளுடைய வீட்டுல அவருடைய சிஷ்யனா இருந்துண்டு கைங்கரியம் பண்றார். கைங்கரியம் தான் வாழ்க்கையுடைய பரம பிரயோஜனம். என்ன பண்ணாலும் அது பகவத் கைங்கரியமா பண்றதுதான் நமக்கு கர்மாவுடைய பாதிப்பு இல்லாம இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கர்மாவிலையும் நமக்கு அந்த கர்மாவுடைய பாதிப்பு நிச்சயமா இருக்கும். அப்ப எல்லா கர்மாவையுமே பகவத் கைங்கரியமா பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பகவத் அர்ப்பணமா ஆயிடும். அப்ப அதனுடைய பலாபலன்கள் நம்ம தாக்காது, அது சுவாமிக்குரியதா ஆயிடும். அதனால கைங்கரியம் தான் பரமசிரேஷ்டம். பெரிய திருமலை நம்பிகள் பகவான் ஸ்ரீனிவாசனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். கோவிந்தர் ஆச்சாரியனாகிய பெரிய திருமலை நம்பிகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இது எல்லாம் அழகா கேட்டுட்டார் சுவாமி ராமானுஜர். வந்த வைஷ்ணவர் எல்லாம் சொன்ன உடனேயே ராமானுஜருக்கு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். என்ன ஒரு பிரயத்தனம்! ஒவ்வொரு ஜீவனிடத்திலையும் ஆச்சாரிய புருஷர்கள் ஒரு உரிமை ஒரு அக்கறை எடுத்துக்கிறா பாருங்க. அதுதான் நம்ம ஜென்மாவில பெரிய பலம். பயனன்றாகிலும்
பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். அதனாலதானே ரொம்ப அழகா மதுரகவியாழ்வார் சொல்றார், பிரயோஜனம் இல்லை, பக்குவம் இல்லை, ஆனா ஆச்சாரின் அழகா செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். நம்மள அழகா பக்குவப்படுத்தி பகவானுக்கு பிடிச்சா போல நம்மள மாத்துறார்கள். நம்ம எல்லாருமே கவனிச்சு பார்த்தோம்னா கர்மாவுடைய பிடியினால வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே கர்மாவை காரணமா கொண்டுதான். இதுல நமக்குன்னு ஒரு சுவாவம் இருக்கு, இதை அடையணும், இதை அனுபவிக்கணும், இப்படி நிறைய வச்சிருக்கோம் பாருங்க. இதெல்லாமே கர்மாவுடைய தாக்கம். அதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையுடைய சம்பந்தத்தினுடைய தாக்கம், நம்முடைய மனசினுடைய காம குரோதாதிகள் தாக்கம். இதை கொண்டு நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை முடிவு பண்ணிடுறோம். ஆனா இதெல்லாமே பகவானுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கு பதில் கிடையாது. ஆச்சாரிய புருஷா என்ன பண்றா அப்படின்னா, நாம எந்த விதத்துல வாழ்ந்தா பகவானுக்கு பிரீத்தியோ அதுபோல நம்மள பக்குவப்படுத்துற. இப்ப ஆத்துல இருக்க ஸ்திரீகள் சமையல் பண்றா அப்படின்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்றது இல்லை இல்லையா, சாப்பிடுறவாளுக்கு பிடிச்ச பக்குவத்துல பண்றா இல்லையா. அது போல இந்த ஆத்மாவுக்கான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையுடைய பரம பிரயோஜனம் எதுன்னா, இந்த வாழ்க்கைய பகவான் பார்த்து சந்தோஷப்படணும். இப்ப கோபிகைகள் கிட்ட கண்ணன் திருப்தி அடைஞ்சான், அதனாலதான் அவர்களோட ராசக்கிரீடை ஆடினான். அவர்கள் வேஷத்துல பகவான், அவர்களுடைய கிரகத்துல அவன் கர்மாவை பண்ணான். கோபிகைகள் வேஷத்துல பகவான் கர்மா பண்ணான். அப்ப அவன் உகக்கணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம், நம்முடைய கர்மாக்கள், இது எல்லாத்துக்கும் பூரணமான பிரயோஜனம் எதுன்னா பகவான் இதை பார்த்து சந்தோஷப்படணும். அப்ப என்ன ஆயிடுறதுன்னா, இந்த ஜென்மாலேருந்து நமக்கு விடுதலை கிடைச்சுடுறது, மோட்சம் கிடைச்சுடுறது, திரும்பவும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இந்த சைக்கிள்ல சுத்த மாட்டோம். இந்த ஒரு திருப்பி வட்டத்துல மாட்டிக்கிறோம் இல்லையா. அப்ப பகவத் பிரீத்தியர்த்தம் இதுதான் முக்கியம். சங்கல்பமே அதுதான், பகவானுடைய பிரீத்திக்காக இந்த கர்மாவை நான் பண்றேன் அப்படி. அந்த மாதிரி அழகா ஜோரா கோவிந்த ஆச்சாரிய கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் கேட்டு ராமானுஜர் பரமசந்தோஷப்படுறார். மானசீகமா பெரிய திருமலை நம்பிகளை சேவிச்சார். இந்த நல்ல விஷயத்தை சொன்ன வைஷ்ணவருக்கு நன்னா சடாரி எல்லாம் சாதிச்சு பகவானுடைய பிரசாதம் எல்லாம் கொடுத்து இன்னொரு தெம்பானாராம் சுவாமி ராமானுஜர். ஏற்கனவே கூரத்தாழ்வான் முதலியாண்டான்லாம் கூட இருக்கா. எம்பார் கோவிந்தர், பின்னாடிதான் அவருக்கு எம்பார்னு பேர் வரப்போறது. கோவிந்தரும் வந்தா தேவலை அப்படின்னு நினைச்சிருந்தார். இப்ப கோவிந்தரும் சம்பிரதாயத்துக்குள்ள வரலன்னா வந்த காரியம் நிறைய இருக்கு ராமானுஜருக்கு. ஒவ்வொரு மகாத்மாக்களுக்கும் அசைன்மெண்ட் மாதிரி பகவான் சொல்லிடுவான், இன்னென்ன கர்மாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூமியில பண்ணணும்னு தான் வருவா. இந்த கர்மா முடிகிற வரைக்கும் பூமியில இருப்பான், முடிஞ்ச உடனே அவ கிளம்பிடுவா. இப்ப வேதவியாசர்லாம் பாகவதம் எழுதுறதுக்காகவே வந்தவர், மகாபாரதம் சொல்றதுக்காகவே வந்தவர். நாராயண பட்டத்திரி நாராயணியம் எழுதுறதுக்காகவே வந்தவர். பூந்தானம் ஞானப்பானை சொல்றதுக்காகவே வந்தவர். சந்த் துக்காராம், சந்த் நாமதேவர், ஏகநாதர் இவாள்லாம் அபங்கம் சொல்லி பாமர ஜனங்களுக்கு பக்தியை ஊட்டுறதுக்காகவே வந்தவர்கள். சுவாமி விவேகானந்தர் இந்து தர்மத்தினுடைய மகிமையை லோகத்துல பறைசாற்றுவதற்காகவே வந்தவர். இப்படி ஒவ்வொரு பெரியவாளுக்கும் ஒரு அசைன்மெண்ட், ஒரு சங்கல்பத்தோட தான் பூமிக்கு வரா. அதுக்கு இவாள்லாம் ஒத்தாசை பண்றதுன்னு வருவா. அப்படி வந்தவர்கள் தான் முதலியாண்டான், கூரத்தாழ்வான், ஆச்சரியமான எம்பார் கோவிந்தர், இவா எல்லாரும். அப்படி அழகா இந்த கோவிந்தர் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டார் ராமானுஜர். ரொம்ப அழகா போனார், ரங்கனை சேவிச்சார். ரங்கா ஆச்சரியமாப்பா, இந்த மாதிரி கோவிந்தனும் நம் சம்பிரதாயத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷமா சொன்னார். கோவிந்தர் அழகா என்ன பண்ணார்னா, ஒரு வைஷ்ணவரை அவருடைய தம்பி சிறிய கோவிந்த பெருமாள் அப்படின்னு அவருக்கு பெயர், அவருக்கு அழகா சொல்லி அனுப்பினாப்பா, நல்ல ஆகாரத்தை தனியா சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம். நான் இப்ப ஆனந்தமா ஆத்மாவுக்கான ஆகாரமான பகவத் அனுபவம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், நீயும் அந்த ஆகாரத்தை சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டார். உடனே கோவிந்தருடைய தம்பி சிறிய கோவிந்த பெருமாள்னு பெயர். அவரும் அழகா வந்தார். பெரிய திருமலை நம்பிகள் திருவடிகள் ஆசிரியிச்சு அவரும் அவருடைய சிஷ்யரா மாறிண்டுட்டார். அழகா அவருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சுட்டார் பெரிய திருமலை நம்பிகள். அவ்வளவு அழகா எல்லாரும் இப்படி இருந்துட்டு இருக்கா.
அப்ப அழகா ஒரு சந்தர்ப்பத்துல பெரிய நம்பிகளை சேவிக்க அவருடைய வீட்டுக்கு, பெரிய திருமலை நம்பிகள் வேற, பெரிய நம்பிகள் வேற. ஸ்ரீசைல பூர்ணர் அப்படின்னா பெரிய திருமலை நம்பிகள், மகாபூர்ணர் அப்படின்னா பெரிய நம்பிகள். அப்ப அழகா பெரிய நம்பிகளை போய் சுவாமி ராமானுஜர் சேவிச்சார். சேவிச்ச உடனே பெரிய நம்பிகளை பார்த்து சுவாமி ராமானுஜர் பிரார்த்திச்சிருந்தார். தேவரீர் ஏற்கனவே எனக்கு துவயம் அழகா சொல்லி கொடுத்திருக்கேள், அந்த துவயத்தினுடைய விளக்கத்தை எனக்கு இன்னும் மனசுல நன்னா பதியும்படியா தேவரீர் சொல்லி கொடுக்கணுமே அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார். ஏன்னா கேட்கிற முறைப்படி கேட்டா சொல்ற முறைப்படி சொல்லுவார்கள்னு பகவான் கீதையில சொல்றான். அவ்வளவு அழகா அர்ஜுனனை பார்த்து சொல்றான், அர்ஜுனா தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேக்ஷதி தே ஞானம் ஞானினக தத்துவ தர்ஷினக. முதல்ல ஒரு குருவிடத்திலேருந்து உயர்ந்ததான விஷயம் கேட்க போறோம் அப்படின்னா அதற்குரியதான வினயம் வேணும். அந்த வினயம் தான் வாழ்க்கையில பக்திக்கான முதல் படி, வினயம்தான் மோட்சத்திற்கான கடைசி படி. இந்த வினயன்ற படியிலேருந்து நம்ம இறங்காத வரைக்கும் எல்லா விதமான தத்துவங்கள் ரகசியங்கள் எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனியா காட்டி கொடுத்துருவார். பாகவதத்தை அவ்வளவு அழகா சூத பௌராணிகர் சொல்றார். சொல்றதுக்கு முன்னாடி அழகா சவணகாதி முனிவர்கள்லாம் அவர்கிட்ட பேசும்போது சொல்றார், குரவோ குஹ்யமப்யுத, உத்தமமான சசிஷ்யனுக்கு குருவானவர் எல்லா விதமான ரகசியங்களையும் சொல்லி கொடுக்கிறார். நீங்க உத்தமமான சிஷ்யர், அதனால உங்களுக்கு எல்லா குருமார்களுக்கும் நிறைய ரகசியங்கள் கத்துருக்கள், அதுல எது சிரேஷ்டமோ அதை சொல்லுங்கன்னு பொழுது அவர் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றார் சூத பௌராணிகர். அதனால முதல்ல அந்த வினயம் வேணும், அடியேனுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த பக்குவம் வேணும், வினயம் வேணும், தாபம் வேணும், பசி வேணும் இல்லையா? பசி இருந்தா தானே அன்னத்துக்கு மரியாதை, பசி இல்லைன்னா அன்னத்துக்கு மரியாதை இல்லை இல்லையா? அதனால பணிந்து அப்புறம் பணிவிடை செய்யணும், அவளுக்கு கைங்கரியம் பண்ணும். அதுக்கப்புறமா நேரம் பார்த்து காலம் பார்த்து நம்முடைய சந்தேகங்களை கேட்கணும். சந்தேகங்களை கேட்டுட்டு நம்ம காத்துட்டு இருக்கணும். எந்த சமயத்துல பகவத் சங்கல்பம் வருதோ அந்த சமயத்துல அவர்கள் நமக்கு அதை புரிய வைப்பார்கள். ஏன்னா நிறைய கேள்விகள் நம்ம அடுத்தவா சொல்றத வச்சு கேட்டுடுவோம், அனுபவத்தை வச்சு கேட்டுடுவோம். ஆனா நிஜமாவே அதற்குரியதான பதிலை ஏத்துக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கா அப்படின்னு ஒண்ணு உண்டு. இப்ப சமயத்துல கிரகத்துல யாராவது அப்பா அம்மாவுடைய கல்யாண ஆல்பத்தை குழந்தை பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கும் பொழுது கேட்கும், கல்யாணத்துல நான் எங்க இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். இன்னி வரைக்கும் இந்த கேள்வி கேட்காத குழந்தைகளே கிடையாது. அத்தனை குழந்தைகளும் கேட்டுடும். உடனே அப்பா அம்மா போய் அதுக்கு கொஞ்சம் பெருசா வியாக்கியானம் பண்ணிட்டு இருப்பாள், அப்ப நீ இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுவா. அழுதுன்னா அதான் சமாதானம் சொல்லுவா. அதே அதுக்கு டீனேஜ் வந்துடுச்சுன்னா இந்த கேள்வியும் நம்மள கேட்காது, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதான அவசியமும் தாய்க்கும் தகப்பனுக்கும் கிடையாது. அந்த மாதிரி பக்குவம் வந்தா தான் பல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஆச்சரியமா பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்கிற முறைப்படி கேட்டுட்டு குரு எப்ப சொல்றாரோ அது வரைக்கும் காத்திருந்து கேட்கணும். அப்பொழுதுதான் அந்த குரு என்ன பண்றாருன்னா தாபம் இருந்தால் அதை சொல்லி கொடுக்கறேன்னா பெருமைக்காக கேட்கிற கேள்விகளுக்கு நிச்சயமா பதில் வரவே வராது. எந்த ஆச்சாரியிடத்துல போயும் கேள்வி கேட்டோம்னா பதில் எதுக்கு அந்த கேள்வி கேட்கிற முறையை பொறுத்து கேள்விக்குரியதான தாபத்தை பொறுத்து அவ்வளவு அழகா பதில் சொல்லுவார்கள் மகாத்மாக்கள். புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பல சந்தர்ப்பங்கள்ல அந்த பொறுமையை பல பேர் இழந்துருவா. உடனே அந்த குரு ஒன்னும் சரியே இல்லை அப்படின்னுடுவா. நம்ம எத்தனை ஆயிரம் குருவிடத்துல போனாலும் நமக்கு பக்குவம் வேணும், பணிவு வேணும். அப்ப தானாகவே அவ சொல்ற வரைக்கும் காத்துட்டு இருப்போம். அப்ப நிச்சயமா கிடைக்கும். உலகத்துல எத்தனையோ விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப டிவியில தான் உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பாக்குறேன்னா அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் பொறுமையா காத்துட்டு தானே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமே உங்க டைம் சௌகரியத்துக்கு யாரும் போடுறது இல்லையே. டிவி காரனுக்கு எந்த டைம் சௌகரியமோ அந்த டைம் தானே போடுறான். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கிறோம் இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் நம்மாலே பொறுமையா இருக்க முடியும்னா ஒரு குருவிடத்திலேருந்து உபதேசம் வாங்கிக்கிறதுக்கும் பொறுமையா இருக்கணும். அழகா ராமானுஜர் அத்தனை பக்தியோட வினயத்தோட கேட்டுட்டார் பெரிய நம்பிகள். அவ்வளவு அழகா பெரிய நம்பிகளும் அவருக்கு அந்த துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை விஸ்தாரமா சொல்றார். ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமக. இதுதான் துவயம் அப்படின்னு சொல்லுவா. மந்திர ரத்னம். மந்திரங்கள்ல ரத்னம் எது அப்படின்னா துவய மந்திரம்னு சொல்லுவா.
ஒரு நாளைக்கு ஆச்சாரியனிடத்துல உபதேசம் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணா ஜபிக்கலாம் அப்படின்னு காண கிடைக்கிற பஞ்சசம்ஸ்காரம் பொழுதுதான் ஆச்சாரியன் இந்த துவயமந்திரத்தை சொல்லுவார்கள். இந்த துவயமந்திரத்தை விடாம ஜபிச்சுட்டே இருப்பா. ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீயோடு கூடியதான நாராயணனுடைய சரணங்களையே நான் சரணமாக புகலிடமாக பற்றுகிறேன். ஸ்ரீமதே நாராயணாய நமக. ஸ்ரீயோடு கூடியதான ஸ்ரீமன் நாராயணனை நான் நமஸ்காரம் பண்றேன், அவனே கதியாக இருப்பேன் அப்படின்றதுதான் இந்த துவய மந்திரம். ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே நாராயணாய நமக. அவனிடத்துல நான் பிரபத்தி பண்றேன் அப்படின்னு சுவாமி இடத்துல இது ரொம்ப விஸ்தாரமா பகவான் இடத்துல எப்படி சரணாகதி பண்ணணும், ஸ்ரீன்னு சொல்லும்படியான தாயார முன்னிட்டு எப்படி சுவாமி இடத்துல சரணாகதி பண்ணணும், அவரிடத்துல சரணாகதி பண்ணோம்னா அவர் எப்படி நம்மளை காப்பாத்துறார், இது எல்லாம் விஸ்தாரமா பெரிய நம்பிகள் மகாபூர்ணர் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார் ராமானுஜருக்கு. ராமானுஜருக்கு எதுவும் புதுசே கிடையாது. திருப்பார்கடல்ல பெருமாள் தாயாருக்கு சொல்லிக் கொடுத்த ரகசியங்கள் இதெல்லாம், இந்த துவய மந்திரம் எல்லாம் இதெல்லாமே ஆதிசேஷனா இருந்து கேட்டவர். அது இல்லாதபடி சரணாகதி ரகசியமா ராமன் சொல்றானோன்னு, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா அனைத்து பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம்னு ராமன் விபீஷணனுக்கு சரணாகதி உபதேசம் பண்ணும் பொழுது கூட நின்னு பார்த்த லக்ஷ்மணன் நம்முடைய ராமானுஜர். அதில்லாதபடி சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதேன்னு கீதாச்சாரியனாக கண்ணன் சொன்னதை நன்னா அனுபவிச்ச அண்ணன் தான் பலராமன், அவர்தான் இப்ப ராமானுஜன். ஆனாலும் ஒரு ஆச்சாரியன் மூலமா இது அழகா கேட்கணும்ன்றதுக்காக அழகா கேட்கிறார். பெரிய நம்பிகள் ஜோரா அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ராமானுஜர் கைகூப்பிண்டு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய, இவ்வளவு பெரிய விஷயமா இந்த துவயமந்திரம். ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே நாராயணாய நமக. ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே நாராயணாய நமக. ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே நாராயணாய நமகம் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல ராமானுஜர் அப்படியே ஜபிச்சு ஜபிச்சு கண்கள்ல கண்ணீர் வழிய மயிர்கால்கள் குத்தண்டு நிற்க பகவத் தியானம் பண்ணிட்டு கைகூப்பிண்டு அப்படியே பெரிய நம்பிகளை சேவிக்கிறார். எப்பொழுதுமே நமக்கு எல்லாம் தெரியும், இது தெரிஞ்ச விஷயம் தானே நினைச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள இருக்க பல ரகசியங்கள் நமக்கு தெரியாமலேயே போயிடும். அதனால எப்பொழுதுமே பெரியவா சொல்லும் பொழுது எனக்கு ஒன்னும் தெரியாது, இப்பதான் முதல்ல கத்துக்கிறேன் அப்படின்ற பாவத்துல இருந்தோம்னா தான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அவ்வளவு அழகா அந்த வள்ளல் பெரும் பசுக்கள் இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் கறக்க முடியும். அவ்வளவு அழகா ராமானுஜர் கேட்டார், ஆனந்தத்துல திளைச்சார், அப்படியே மயங்கினார். அவர் சொன்னதெல்லாம் நினைச்சு 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 பாக்குறார் ராமானுஜர். அப்ப அழகா அவர் நன்னா புரிஞ்சுட்டார். இந்த துவயமந்திரத்தை நன்னா ராமானுஜர் திளைக்கிறார் அப்படின்னு பெரிய நம்பிகளுக்கு தெரிஞ்சு கொடுத்தார். அவர் கரெக்டா இந்த தனத்தை பூரணமா வாங்கினுட்டார். உடனே பெரிய நம்பிகள் நினைச்சார், அப்பாடா ஆளவந்தார் எனக்கு கொடுத்ததான தனத்தை நான் பத்திரமா ராமானுஜரிடத்துல ஒப்படைச்சுட்டேன். 5 ஆச்சாரியர்களிடத்துல 5 விதமான தனத்தை கொடுத்துட்டு போயிருந்தார் சுவாமி ஆளவந்தார். அதுல ஒரு தனம் இந்த துவய மந்திர அர்த்தம், இந்த ரகசியம். அது அழகா பெரிய நம்பிகள் ஜோரா ராமானுஜரிடத்துல ஒப்படைச்சுட்டார். உடனே பெரிய நம்பிகள் பார்த்தார், இந்த துவய மந்திரம் பூரணமா அவர்கிட்ட கொடுத்தாச்சு, அவருடைய சொத்தை அவர்கிட்ட கொடுத்தாச்சு, இது மத்தவாளுக்கு கொடுக்கறது ராமானுஜர் பாடு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அழகா ராமானுஜர் டெய்லி பெரிய நம்பிகளை சேவிக்க வருவார். அப்படி சேவிக்கும் பொழுது பெரிய நம்பிகள் சொன்னார்,
அஷ்டாட்சர மந்திரார்த்தம் அழகா திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்துல கேட்டுக்கோங்கோ. அவர்தான் உங்களுக்கு அஷ்டாட்சர மந்திரம். ஓம் நமோ நாராயணாய. 8 எழுத்து அதுல இருக்கிறதுனால அதுக்கு பேர் அஷ்டாட்சரம் அப்படின்னு பெயர். அதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய 12 அக்ஷரம்னு சொல்லுவோம். 12 அக்ஷரங்கள் அதுல இருக்கு. அந்த மாதிரி நிறைய உண்டு. திரையோதாட்சரி நிறைய உண்டு. அந்த மாதிரி அந்த ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்திலே அழகா கேட்டுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிகள் உத்தரவு கொடுத்தார். உடனே ரங்கராஜனிடத்துல உத்தரவு வாங்கின்றார் சுவாமி ராமானுஜர். நேர திருக்கோஷ்டியூர் பயணப்படுறார். திருக்கோஷ்டியூர் கோஷ்டியா தேவர்கள்லாம் உட்கார்ந்துண்டு ஹிரண்யனை எப்படா வதம் பண்ணலாம், அவனை எப்படா அழிக்கலாம்னு அவர்கள்லாம் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் போட்ட இடம் தான் திருக்கோஷ்டியூர். அது கோஷ்டியூர், சரியா சொல்லணும்னா கோஷ்டியூர். எல்லாரும் கோஷ்டியா சேர்ந்த இடம். இரண்யகசிபு பெரிய ராட்சசன், படாத பாடு படுத்தினான். எல்லா இடங்கள்லயுமே யாரும் யாகம் பண்ணக்கூடாது, ஹோமம் பண்ணக்கூடாது, யஜ்யம் பண்ணக்கூடாது, ஜபிக்கப்படாதுன்னு எல்லாரையும் பேன் பண்ணி கோவில்கள் எல்லாம் இழுத்து பூட்டி வச்சுட்டு இருந்த ஒரு காலகட்டம். நாஸ்திகவாதம், அந்த நாஸ்திகவாதத்தை ஜெயிக்கிற விஷயம் இதெல்லாம் காலங்காலமா நம்ம சனாதனமான ஹிந்து தர்மத்துல நடந்துட்டுதான் இருக்கு. அதனால எவ்வளவு நாஸ்திகவாதம் எவ்வளவு பேர் பேசினாலும் சனாதனமான ஹிந்து தர்மம் ஒரு நாளும் அழியாது. இது சனாதனமானது, பழமையான ஒரு தர்மம். இரண்யகசிபு, இரண்யாக்ஷனி எல்லாருமே நாஸ்திகவாதிகள் தான். அப்ப எல்லாரும் பார்த்தாலாம் எங்க இடத்துல உட்கார்ந்துண்டு இவனுடையதான அவனை அழிக்கிறதுக்கான விஷயத்த பேசலாம்னு தேடி பார்க்கிறாளாம். 14 லோகங்கள்ல இடம் கிடைக்கல. எங்க போனாலும் இரண்யகசிபனுடைய கை ஓங்கியிருக்கான். எந்த இடத்துல இரண்யகசிபுடைய நாமமே ஒலிக்காம இருக்குன்னு இவெல்லாம் தேடும் பொழுது கதம்ப மகரிஷி அவர் இருந்த இடம்தான் திருக்கோஷ்டியூர். அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் எப்பொழுதும் ஓம் நமோ நாராயணாயன் ஜபிச்சுட்டே இருக்கார். அஷ்டாட்சர மந்திரத்தையே விடாம ஜபிச்சுட்டு இருக்கார். அவருக்கு இந்த இரண்யகசிபு விஷயம் எதுவுமே அவருக்கு இதுல அப்படி ஒரு தியானத்துல அவர் மயங்கி இருக்கார் அந்த கதம்ப மகரிஷி. அப்ப உடனே அவள்லாம் பார்த்தாலும் அந்த கதம்ப மகரிஷியோட ஆசிரமத்துல போய் நம்ம எல்லாம் கோஷ்டியா ஆலோசனை பண்ணுவோம்னு சொல்லி இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் அங்க வந்து சப்தரிஷிகள் எல்லாரும் வந்து அவருடைய ஆசிரமத்துல உட்கார்ந்து இந்த இரண்யகசிபுவை வதம் பண்ணணும், அவனும் பயங்கரமா வரம் வாங்கிட்டு இருக்கான், பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும், இவெல்லாம் கோஷ்டியா பேசிட்டு இருக்கும் பொழுது பெருமாள் ஆவிர்பவிச்சு கவலைப்படாதீங்கோ, நிச்சயமா இரண்யகசிப வதம் பண்றேன்னு வரம் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு பெருமாள் திரும்பியும் திருப்பாக்கடல் வந்துட்டார். ஆனா தேவர்கள் ரிஷிகள்லாம் அங்கேயே இருந்தாளாம். ஏன்னா இங்கதான் ஓம் நமோ நாராயணாயன் அஷ்டாட்சர மந்திரம் ஒழிச்சுட்டு இருக்கு, இங்கேயே இருப்போம். அவள்லாம் கோஷ்டியாவே இருந்ததுனாலேயே கோஷ்டியூர் அப்படின்னு பேரு. தமிழ் அது திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவு ஆச்சரியம். அதனால பகவான் நேர திருப்பார்கடல் போயிட்டு அதுக்கப்புறமா தான் நரசிம்மனா அவதாரம் பண்ணணும் சுவாமி தீர்மானம் பண்ணார். சரியா நரசிம்ம அவதாரத்துக்கான விதை போட்ட இடம் திருக்கோஷ்டியூர். எங்கேயோ வதம் பண்ண போறார் பெருமாள், அவதாரம் பண்ண போறது அகோபிலத்துல. ஆனா அதுக்கு விதை போட்டது மதுரை பக்கத்துல இருக்கிற திருக்கோஷ்டியூர். அகோபிலம் இருக்கிறது ஆந்திரால, திருப்பதியில ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ணா அகோபிலம். அகோபிலம் அகோபலம். அகோபிலத்துல நரசிம்மனா வந்து பிரகல்லாதனுக்கு அனுகிரகம் பண்ணி இரண்யகசிபு அழிக்கிறதுக்கு பகவான் மதுரை பக்கத்துல இருக்க திருக்கோஷ்டியூர்ல தீர்மானம் பண்ணார். அத்தனை வசத்தி அந்த திருக்கோஷ்டியூர். இத்தனையும் ஸ்மரிச்சுண்டு சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேந்து நம்பெருமாளுடைய உத்தரவோட ரங்கராஜனுடைய ஆசிர்வாதத்தோட பெரிய நம்பிகளுடைய பூரணமான கிருபையோட திருக்கோஷ்டியூர் வைபவத்தை நினைச்சுண்டு பெரியாழ்வார் பாசுரங்களை பாடிண்டு போறார். பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணலீலை சித்திக்க ஆரம்பிச்ச இடம் திருக்கோஷ்டியூர். ஒரு சமயத்துல திருக்கோஷ்டியூர்ல ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்துக்கு போனார். அப்பதான் பாடுறார், வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தலராயிற்றேன்னு கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தை, கோகுலத்துல நடக்கிற உற்சவத்தை அவர் திருக்கோஷ்டியூர்ல பார்த்தார். அதனால
தட்சிண கோகுலம் அப்படின்னு கூட நம்ம திருக்கோஷ்டியூரை சொல்லிடலாம்னா பெரியாழ்வாருக்கு பிரத்யக்ஷமா பாலகிருஷ்ணனாக பகவான் முதல்ல அனுகிரகம் பண்ண இடம் திருக்கோஷ்டியூர். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. அப்பேற்பட்ட திருக்கோஷ்டியூர் அவ்வளவு விசேஷம். திருக்கோஷ்டியூர் ஆய்ப்பாடி அப்படின்னுதான் பெரியாழ்வார் தீர்மானிக்கிறார். அந்த திருக்கோஷ்டியூருக்கு அழகா சுவாமி ராமானுஜர் சில சிஷ்யாளோட நடந்து வர, சில இடங்கள்ல தனியா வந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறதான ஜீரா இருக்கிறதுனால தனியா விடமாட்டா, கூட சிஷ்யா வந்தா. ஜோரா திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட போய் நம்ம அழகா ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய அர்த்தத்தை கேட்க போறோம். பிரகல்லாதனே ஜபிச்சு அதன் மூலமா தானே நரசிம்மனை பார்த்தான். அப்பேற்பட்ட திருவெட்டெழுத்து மந்திரம், அந்த எட்டெழுத்து மந்திரத்தை பார்க்க அனுபவிக்க போறோம். எந்த எட்டெழுத்து மந்திரத்தை திருமங்கை ஆழ்வார் பெருமாள் கழுத்துல கத்தி வச்சு தட்டி பறிச்சாரோ அந்த திருவெட்டெழுத்து மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் நம்பி ரொம்ப கடுமையான ஆச்சாரியன். சந்தோஷப்பட்டுக்கோங்க, நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஆச்சாரியன் இல்லை. திருக்கோஷ்டியூர் நம்பின இடத்துல எல்லாம் சிஷ்யனா இருந்து விஷயம் கத்துக்கணும்னா ஒண்ணு ராமானுஜரா இருக்கணும், இல்லாட்டி திருக்கட்சி நம்பிகளா இருக்கணும், இல்லாட்டி முதலி ஆண்டானா இருக்கணும். இவாளை தவிர வேற யாரும் திருக்கோஷ்டியூர் நம்பி பக்கத்துல இருந்துண்டு ஒரு பகவத் விஷயத்தை கறந்துடவே முடியாது. சில மாடுகள் கிட்ட எல்லாம் பால் கறக்கிறது கஷ்டம்னு சொல்லுவா. ஐயோ அது முட்டும், அது உதைக்கும், அது சண்டி மாடு அப்படின்னு தெரியுமா? அந்த மாதிரி அப்படி ஒரு ஆச்சாரியன் திருக்கோஷ்டியூர் நம்பி. சம்பிரதாய சிங்கம், சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க மாட்டார். ரங்கனே சொன்னாலும் நீர் ஒரு வேலையை பாரும் அப்படின்னு சொல்லும்படியான ஒருத்தர் திருக்கோஷ்டியூர் நம்பி. ஆனா அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிதான் இன்னைக்கு சம்பிரதாயத்தை இவ்வளவு ஏற்றத்துல கொண்டு வந்து வச்சிருக்கார். அவரை பார்க்கணும்ன்ற ஆசையில நேர சுவாமி ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் வந்துட்டார். திருக்கோஷ்டியூர் நுழையும் பொழுதே எல்லையிலேயே சேவிக்கிறார். ஆஹா, திருக்கோஷ்டியூர் திவ்ய தேசத்துக்கு வந்துட்டேனே. தூரத்திலேயே பெருமாளுடைய கோபுரம், சௌமிய நாராயணன், பேரே அழகு. அஷ்டாங்க விமானம், 3 மாடியா சுவாமி இருப்பார். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், இப்படி 3 இதுல ஏறி பெருமாள் ஆனந்தமா பார்க்கணும். பகவான் நின்ற, இருந்த, கிடந்தன் 3 கோலத்துல காட்சி தருவார். பார்க்கறதே அழகு. திருக்கோஷ்டியூர் வைஷ்ணவ சித்தாந்தத்துல எல்லாருக்குமே வசந்ததான ஒரு திவ்ய தேசம் திருக்கோஷ்டியூர். ராமானுஜர் காரணம் கொண்டே பல திவ்ய தேசங்களுக்கு ஒரு ஏற்றம். காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்னும் ராமானுஜர் போக 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 நிறைய திவ்ய தேசங்களுக்கான ஒரு ஏற்றம் வந்து. நம்ம திருக்கோளூருக்கு ஒரு ஏற்றம் வரலையா? பெண்பிள்ளை ரகசியத்தை கொண்டு, ராமானுஜர் வைபவத்தை கொண்டே. ஆழ்வார்க்கு ஒரு ஏற்றம் வரலையா? ராமானுஜர் பிறக்கிறதுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே பவிஷ்யதாச்சாரியன் மூர்த்தியை கொடுத்த ஒரு ஏற்றம் ஆழ்வார் திருநகரிக்கு உண்டு. ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு ஏற்றம், பெருமாள் இவருக்கு பவராபட்டாணி கொடுத்து உடையவர்னு நிரூபணம் பண்ண ஒரு இடம். ஆச்சரியமா அது ஸ்ரீரங்கம். காஞ்சிபுரம் வரதராஜன் வேடுவன் வேடுவச்சியா வந்து ராமானுஜரை காப்பாத்தி கொடுத்த இடம், ராமானுஜர் குடும்பஸ்தனா இருந்த இடம், ராமானுஜர் சன்னியாசம் வாங்கின்ற இடம். அத்தனை விசேஷம். ராமானுஜர் தீர்த்த கைங்கரியம் பண்ண திவ்ய தேசம் காஞ்சிபுரம். இப்படி இவ்வளவு ஏற்றம் ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் உண்டு. அழகா திருக்கோஷ்டியூர் வந்துட்டார். தூரத்திலேந்து சௌமிய நாராயண பெருமாளுடையதான அழகான கோபுரம். கதம்ப மகரிஷி எல்லாம் உட்கார்ந்து தியானம் பண்ண திவ்ய தேசம். இந்திரன் உள்ளிட்ட தேவர்குழாம் எல்லாம் சுவாமிய பூஜை பண்ண திவ்ய தேசம். பெருமாள் படுத்தண்டு அனுகிரகம் பண்ற திவ்ய தேசம், உட்கார்ந்து அனுகிரகம் பண்ற திவ்ய தேசம், நின்னுண்டு அனுகிரகம் பண்ற திவ்ய தேசம். வசதியான ஒரு திவ்ய தேசம். எத்தனையோ மகாத்மாக்கள் சேவிச்ச திவ்ய தேசம். திருக்கோஷ்டியூர் நம்பி வாழும்படியான திவ்ய தேசம். அழகா அந்த திவ்ய தேசத்துக்கு ராமானுஜர் வந்துட்டார். ஊர் எல்லையிலேயே சேவிக்கிறார் திருக்கோஷ்டியூர். திருக்கு ஓட்டியூர் சமயத்தா தமிழ்ல சொல்லும்போது திருக்கோட்டியூர்னு. திருக்கு அப்படின்னா குற்றம், நம்முடைய எல்லா குற்றங்களையும் ஓட்டும்படியான ஒரு ஊர். அதனாலே திருக்கோட்டியூர். ஆயுசில திருக்கோட்டியூர் ஒரு தடவையாவது சேவிச்சணும். பெரிய ஒரு திவ்ய தேசம். ராமானுஜருடையதான பெருமை நிரூபணமான ஒரு திவ்ய தேசம். காரை கருணை ராமானுஜான்ற
வார்த்தைக்கான அர்த்தம் புரியணும்னா திருக்கோட்டியூர் போனாத்தான் புரியும். அழகா திருக்கோட்டியூர் போறார். எல்லையில் அழகா ராமானுஜர் சேவிச்சார். கோவிலுக்குள்ள அழகா அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சார். கையை கூப்பிண்டே வர கோஷ்டி நம்பிய பாக்கணுமே, திருக்கோஷ்டியூர் நம்பிய பாக்கணுமேன்னு ஜோரா வரார். அழகா வந்துட்டு எதிர்க்க சில பேர் வந்துருக்கா. அவளை பார்த்து கேட்கிறார், திருக்கோஷ்டியூர் நம்பியின் திருமாளிகை எதுவோ அப்படின்னு சார். திருமாளிகை அப்படின்னு பெயர். சாதாரண வீடுன்னு சொல்ல மாட்டான். மகாத்மாக்கள் வாழக்கூடிய இடங்களை திருமாளிகைன்னு சொல்லுவேன்னா திரு பொருந்திய மாளிகை. ஸ்ரீ பொருந்தி இருக்கான். ஸ்ரீ அப்படின்னாலே தாயார். தாயார் எங்க இருப்பான்னா பக்தர்கள் எங்க பக்தி பண்றாளோ அங்க ஐஸ்வர்யத்தோட இருப்பான். பணக்கார வீடு ஸ்ரீ பொருந்திய வீடுன்னு அர்த்தம் இல்லை. மகாத்மாக்கள் வாழக்கூடிய இடம் ஸ்ரீ பொருந்திய வீடு. இப்ப குச்சேலர் வீடு குடிசல் தான், ஆனா அந்த வீடு ஸ்ரீ பொருந்திய வீடு. ஏன்னா கண்ணனுடைய கதைகள் நித்தியமா ஒவ்வொரு நாளா அவர் ஜபிச்சுட்டு இருந்த வீடு. அதனால திருமாளிகை எதுன்னு கேட்க அதோ அப்படின்னு ஒருத்தர் கை காட்டினாராம். கை காட்டிட்டு திரும்ப பார்க்கிறார். இவர் கை காட்டின திசையில ராமானுஜர் சேவிச்சுருக்கார். ஆச்சாரியன் திருமாளிகை மேல அப்படிப்பட்ட ஒரு அபிமானம். சேவிச்சார், எழுந்தார், ஒரு அடி எடுத்து வச்சார், திரும்பியும் சேவிச்சார், திரும்பியும் நின்னார், ஒரு அடி எடுத்து வச்சார், திரும்பியும் சேவிச்சார், திரும்ப எழுந்தார், திரும்பியும் சேவிச்சார். இந்த கோவர்ணகிரி பிரதட்சணம் பண்றவாள்லாம் நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணுவார். அந்த மாதிரி இவ கைகாட்டின இடத்துல இருந்து திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாளிகை வரைக்கும் சேவிச்சு 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 ராமானுஜர் போனார்னா திருக்கோஷ்டியூர் நம்பி எவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க. ராமானுஜர் எத்தனை வினயத்தோட இருந்தார்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கும் திருக்கோஷ்டியூர் நம்பி வாழ்ந்த திருமாளிகை திருக்கோஷ்டியூர்ல இருக்கு. திருக்கோஷ்டியூர் போனா கட்டாயம் அந்த திருமாளிகையை சேவிங்கோ. உள்ள போய் சேவிக்க முடியும்னா வெளிலேருந்து நீங்க நல்லா சேவிக்கலாம். அவ்வளவு அழகா ராமானுஜர் சேவிச்சு சேவிச்சு திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய திருமாளிகை வீட்டு வாசலுக்கு வந்து கைகூப்பிண்டு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய மயிர்கால்கள் குத்திண்டு நின்ன ஆஹா, எனக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை தரக்கூடிய கோவில் இதுவேன்னு நிக்கிறார் சுவாமி ராமானுஜர். கைகூப்பிண்டு வினயத்தோட நிக்கிறார் திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாளிகை வீட்டு வாசல்ல. வாழ்க்கையில எத்தனையோ பேர் வீட்டு வாசல்ல நின்றுப்போம். இன்னைக்கு நம்ம திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாளிகை வீட்டு வாசல்ல நிற்போம். இதே தியானத்தை அவர் வீட்டு வாசல்ல நிற்போம். ராமானுஜருக்கு கிடைச்ச கிருபை நமக்கும் கிடைக்கட்டும். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. सर्वत्र रामानुजनाम संकीर्तनम रामानुजा रामानुजा. जय बोलो श्री திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு ஜெய். जय बोलो श्री திருக்கோஷ்டியூர் सौम्य नारायण मूर्ति की जय. बोलो श्री नरसिंह भगवान की जय. बोलो कदम्ब महर्षि की. राधे कृष्णा. श्रीमते रामानुजाय नमः.